ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் போவோம். வாட் இஸ் பெட்டர் ஃபார் லூசிங் வெயிட், டயட் ஆர் எக்ஸசைஸ்? நீங்க நார்மலா யோசித்து பாருங்க. நம்ம மோஸ்ட்லி டயட்னா என்ன நினைப்போம்? டயட்னா வந்து கம்மியா சாப்பிடுறது டயட் பண்ணுவோம். அப்படி இல்லை, கேலரிஸை கால்குலேட் பண்ணி சாப்பிடுறது தான் டயட். ஆனால் அது மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ எனர்ஜி யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க கம்மியாக சாப்பிட்டா மட்டும் எப்படி வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு அது அது ரொம்ப ரேர் தான், ரொம்ப கம்மி தான். இப்போ நான் கூட வந்து கம்மியாக சாப்பிட்டுருந்தேன், ஆனால் வெயிட் லாஸ்லாம் ஆகல, அதே மாதிரி மெயின்டைன் தான் என்ன. ஏன்னா வந்து நான் சாப்பிட்றதுலாம் அதிகமாக சாப்பிட்டேன், சுகர்ஸ், சாக்லேட்ஸ், அந்த மாதிரி. நம்ம இப்போ சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டா வெயிட் கம்மியாகும்னு சொல்லிட்டு அது ஒரு மித்து, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட கேலரி டெபிசிட்டில் உங்களுக்கு இருந்து எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ணால் தான் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ எப்படின்னா, நீங்கள் வந்து நான் எதோ எக்ஸசைஸும் பண்ண மாட்டேன், ஸோ நான் கம்மியாக சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஆனால் நீங்கள் அதே கூட எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அதிகம் ஆகும். இது கூட இன்னொரு கொஸ்டின்ஸும் இருக்கும், ஏன்னா ரெகுலராக கேட்குறது என்னன்னா, கார்டியோ பெஸ்ட்டா ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் பெஸ்ட்டா ஃபார் வெயிட் லாஸ்? என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரெண்டுமே பண்ணணும். கார்டியோ இப்போ நீங்கள் ஒரு நினச்சி பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்கள் மசில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் இருக்கும். ஸோ ஸ்கின்னுக்கு நடுவில் ஃபேட் இருக்கும். ஓகேவா? ஸ்கின்னு, ஃபேட்டு, மசில். ஓகேங்களா? இப்போ உங்கள் ஃபேட்னால ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச்சாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வெறும் கார்டியோ மட்டும் பண்ணினே இருந்தீங்கன்னா, அந்த ஃபேட் இருந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கம்மியாயிடுச்சுன்னா அப்போ ஸ்கின் வந்து இவ்வளோ கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ ஸ்கின் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தொங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த இடத்துல வந்து மசிலை பில்ட் பண்ணுறோம், மசில் வைப்போம். ஸோ அந்த மசில் எப்படி பில்ட் பண்ணுறது? ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் மூலமாக பில்ட் பண்ண முடியும். சரியா? மசில் வந்து எக்ஸ்ட்ரா மசில்லாம் ஆட் ஆகாது, இருக்கிற மசில் நம்ம வந்து பெருசாக்குறோம், லைக் வந்து பம்ப் பண்ணி பெருசாக்குறோம். ஸோ அது வந்து அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கும். வெறும் கார்டியோ மட்டும் பண்ணினே இருந்தீங்கன்னா டக்குன்னு குண்டா இருப்பான், டக்குன்னு ஒரு 2-3 மாசத்துல சாப்பாடுலாம் கம்மியாக சாப்பிட்டு கார்டியோ மட்டும் பண்ணினப்பான், டக்குன்னு ஒல்லி ஆயிடுவான். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ தேர்ட் ஒன் போயிடலாம். ஹவு லாங் டஸ் இட் டேக் டு see ரிசல்ட்? ஸோ எவ்வளோ நாள் வந்து நமக்கு இந்த இப்போ எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், எனக்கு எவ்வளோ நாள் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாருமே கேட்குற கேள்வி இது. ஓகேவா? இப்போ ஜிம் நான் போனேன்னா கோச், மாஸ்டர் கிட்ட இல்லை கோச் கிட்ட வந்து, கோச் எவ்வளோ நாள் நான் ரிசல்ட் பார்க்க முடியும், எவ்வளோ நாள் நான் உடம்பு குறைக்க முடியும் சொல்லிட்டு எல்லாருமே இது மோஸ்ட்லி எல்லாமே கேட்குற கேள்வி. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸசைஸ் மட்டுமே இது பண்ணால் இது ரிசல்ட் வராது, நீங்கள் ப்ராப்பராக அந்த கன்சிஸ்டன்சி அந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, அப்புறமா வந்து கரெக்டான ரெக்கவரி இருக்கா, கரெக்டான ஃபுட்டு இன்டேக் பண்ணுறீங்களா, அப்புறமா வந்து எவ்வளோ நீங்கள் இன்டென்சிட்டியில் பண்ணுறீங்க சொல்லிட்டு இவ்வளோ இருக்குது. சரியா? நான் வந்து ஒரு 5 நாள் பண்ணுறேன், 6 நாள் பண்ணுறேன், 2 நாள் பிரேக் விட்டுறேன், அப்புறம் ஒரு 3 நாள் பண்ணுறேன், 4 நாள் பிரேக் விட்டுறேன், அந்த மாதிரி இருந்தால் ரிசல்ட் வராது. நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக இன்டென்சிட்டியும் ப்ராப்பராக இருக்கணும், ஃபுட் இன்டேக்கும் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு நியூட்ரிஷன்ஸ்லாம் எடுக்கணும், ப்ளஸ் வந்து ரெக்கவரியும் இருக்கணும். ரெக்கவரி இல்லைனா ஒன்றும் யூஸே இல்லை. மோஸ்ட்லி நல்லா தூக்கம் இருக்கணும், 8 ஹவர்ஸ் மினிமம், 8 ஹவர்ஸ் தூக்கம் இருக்கணும். ஒரே ஸ்டேஜில் விட்டு விட்டா தூங்குறதும் பிரயோஜனம் இல்லை. ரெக்கவரி தூங்கும் போது தான் ரெக்கவரி நடக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக வரும். நான் ப்ராப்பராக ஃபுட்டு சாப்பிடல, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றேன், வெளில டப் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில சாப்பிட்றேன், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது, லேட்டாக தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னா, ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். கேன் ஐ கெட் த சேம் ரிசல்ட் இஃப் ஐ டோன்ட் ஹேவ் எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன கேட்பாங்கன்னா, நான் எனக்கு வீட்டில் இருக்கேன், எனக்கு ஜிம்மு போக முடியாது, காசு இல்லை, சரி ஜிம்மு போக முடியாது என்னால், இப்போ எனக்கு ஒர்க் டென்ஷன், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, சரி டைம் இல்லை சொல்கிறவங்க மோஸ்ட்லி என்ன கேட்பாங்க, நான் வீட்டிலே இருந்து என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டிலே இருந்து நீங்கள் வந்து ஃபிட்னஸ் பண்ணலாம், பட் நீங்கள் ஜிம்மில் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணுற அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா இப்போ நான் ஓன் பாடி, நான் ஃபஸ்ட்டு நான் அமெச்சூர்டாக நான் ஒரு ஃபிட்னஸ் எதுவும் பண்ணதில்லை, புஷ்அப் எனக்கு வராது வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் நான் புஷ்அப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு பயமாக லோடு இருக்கும். ஏன்னா என் ஓன் பாடியே நான் வந்து எனக்கு அதிகமாக ரெசிஸ்டன்ட் இருக்கும். இப்போ நான் ஒரு வாரம் பண்ணுறேன், ஒரு மாதம் பண்ணுறேன்னா எனக்கு அது அடாப்ட் ஆகிடும். இப்போ நான் இன்டென்சிட்டி அதிகமாக்குவேன். எப்படின்னா, இப்போ நான் நார்மல் புஷ்அப் பண்ணேன், அதுக்கப்புறமா வந்து டிக்ளைன் புஷ்அப்ஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறமா வந்து பர்ஃபீட் புஷ்அப்ஸ் பண்ணுவேன், இல்லை வந்து எக்ஸ்ப்ளோசிவ் புஷ்அப்ஸ் பண்ணுவேன். அதனால் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் போயினே இருக்கும். அப்புறம் ஒரு சர்டன் டைமில் வந்து அப்படியே நின்றுவேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. வீட்டில் இருக்கிற இந்த எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் உடம்பை ட்ரெயின் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் மெயின்டைன் பண்ணலான்னு தவிர நீங்கள் மசில் பில்ட் பண்ணுறீங்களோ, இல்லை வந்து ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறீங்க, நான் வெயிட் கம்மி பண்ணுறேன், மசில் பில்ட் பண்ணுறேன்னு சொன்னால் வாய்ப்பு இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் பைக்கு நான் ஓட்டுறேன், ஓகே, கீ ஆன் பண்ணிவிட்டு டக்குன்னு 0லேருந்து நான் ஒரு க்ரூஸ் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் பர் டக்குன்னு நான் ஸ்க்ரூஸ் பண்ணுறேன்னா, வண்டி டக்குன்னு ஒரு பிக்கப் அடிக்கும், வண்டி எகுரும், செம்ம ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். அந்த 40 கிலோமீட்டர் பர் ஹவரில் ரீச் பண்ணிட்டேன்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகிடும். வேகமாக போகிற மாதிரியும் இருக்காது, ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரே இடத்துல போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஓன் பாடி ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் டக்குன்னு பண்ணும்போது உங்களுக்கு பயங்கரமான இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். அதே நீங்கள் உங்களோட லெவலில் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டே இருக்காது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ரிசல்ட் வேணும்னா நீங்கள் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்ஸு, இல்லை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வெயிட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வெயிட்ஸ் போனால் தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு 40 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிருக்கேன் பைக்கில். இப்போ நான் இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போகணும், எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் இன்னும் ஸ்க்வீஸ் பண்ணால் தான் வண்டி ஃப்ரண்ட்டில் போகும், இல்லைன்னா நான் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Do I need to exercise every day?
இதில் என்ன கேட்குறேன்னா, நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுமா ஹெல்தி பெனிஃபிட்ஸ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். எப்படின்னா, இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன், நார்மல் பர்சன் பிரிச்சு போனேன். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறவங்க, இல்லை வந்து ரெகுலராக ஃபிட்னஸ் பண்ணுறவங்க, ஆல்ரெடி பண்ணவங்க, ஸோ அவங்க வந்து ஃபிட்டாக இருக்கிறவங்க, ஸோ அவங்களாம் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி சேர்த்துக்கோங்க. இப்போ நார்மலாக இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மோட்டிவில் வருவீங்க. ஸோ இப்போ தான் நான் மசில் லைக் பில்ட் பண்ணுறேன், இல்லை ஜிம்முக்கு போகிறேன்னா, அவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி பேசலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, இது மாதிரி ஃபிட்டாக இருக்கிறவங்க, அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க ஓகே. எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு தெரியுங்க, நீங்கள் டெய்லி பண்ணி தான் ஆகணும். டெய்லி வீக்லி 3 டைம்ஸ் இஸ் எனாஃப் பேசிக்காக. ஆனால் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வீக்லி 4 to 5 டேஸ் பண்ணால் நல்லா இருக்கும். எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியுங்க, எனக்கு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 டேஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டு இன்டேக் கரெக்டாக இருக்கணும். நான் இங்கே ஒர்க் அவுட் ஒரு 1/2 hour பண்ணுறேன், 1 hour பண்ணுறேன். நீங்கள் போய் ஜங்க் ஃபுட்ஸ் பயங்கரமாக சாப்பிட்டு பண்ணால் அது வேல்யூ இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் பேசிக்காக இருக்கீங்கன்னா, நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் டெய்லி பண்ணணும். நீங்கள் மினிமம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் 3 நாள் பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு அதெல்லாம் எல்லாமே இதுக்கு கன்சிடர் இருக்குது. இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் சைடில் வந்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஆல்ரெடி ஹெல்த்தியாக தான் ஃபிட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணால் போதும். மோஸ்ட்லி மெயின்டைன் பண்ணுறவங்க, இப்போ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட்னா அவங்க டெய்லி பண்ணுவாங்க. டெய்லி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க 3 நாள் இதை வச்சு இந்த கொஸ்டின் வச்சு கேட்பாங்க. 3 நாள் பண்ணுறாங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுறது ஒன்றும் பெருசு இல்லை. அவங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகாது. ஏன்னா அவங்க சாப்பிட்ற ஃபுட்லாம் கரெக்டாக இருப்பாங்க. இப்போ நார்மல் பீப்புள் இது செட் ஆகாது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இது நல்லா இருந்துச்சு, இது மாதிரி கொஸ்டின் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதை பற்றி ரிலேட்டடாக பார்ப்போம். வேறு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. பாய்.